மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு பதிவை போடுறாரு. அந்த பதிவை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இது ரொம்ப முக்கியமானது. பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது. அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மனம் இருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பதில் பதிவை அதே எக்ஸ் வலைதளத்துல போட்டிருக்காரு. சத்தியமா சொல்றேன், அந்த பதிவை பார்த்ததுல இருந்து விழுந்து விழுந்து சிரிச்சேன். உண்மையை சொல்லணும்னாக்க இந்த திமுக கொத்தடிமை கூட்டமும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருந்தாக்க எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்விக்கெல்லாம் அப்பவே நாண்டுகிட்டு தொங்கி இருக்கணும். அந்த பதிவை நான் படிக்கிறேன் பாருங்களேன். அந்த குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது எனது அரசு. உங்களை போல திமுக அனுதாபி என்பதால் காப்பாற்ற துடிக்கவில்லை. நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன். அதற்கான நீதியே இன்று கிடைத்துள்ளது. எப்படி எடப்பாடி பழனிசாமி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார்ல, அதற்கான நீதி தான் கிடைச்சிருக்கு. வழக்கம் போல உங்கள் ஸ்டிக்கரை தூக்கி கொண்டு வராதீர்கள். இதை விட யாராவது பங்கம் பண்ண முடியுமா? இதை விட சொல்லுங்க பாப்போம். வழக்கம் போல உங்களுடைய ஸ்டிக்கரை தூக்கி கொண்டு வராதீர்கள். யார் வெட்கி தலைகுனிய வேண்டும்? எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு மு.க. ஸ்டாலினை பார்த்து, யாரு வெட்கி தலைகுனிய வேண்டும்? அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட உங்கள் அமைச்சர் மீதும் சென்னை துணை மேயர் மீதும் விசாரணை நடத்தது துப்பில்லாத நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. பதில் சொல்லுங்க. யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் சொல்லாமல் அந்த சாரை காப்பாற்ற துடிக்கும் நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அண்ணா நகர் 10 வயது சிறுமி பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வரை சென்று மூத்த வக்கீல்களை நியமிக்க மக்கள் வரி பணத்தை ஊதாரித்தனமாக செலவழித்து 10 வயது சிறுமிக்கும் அச்சிறுமியின் பெற்றோருக்கும் கிடைக்க வேண்டிய நீதிக்கு எதிராக வாதாடிய நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. நீட் ரகசியம் என்று நீங்களும் உங்கள் மகனும் மாணவர்களை ஏமாற்றிய போதே உங்களுக்கு வெக்கம் மானம் எல்லாம் இல்லை என்பது தெரிந்துவிட்டது. திரும்ப படிக்கிறோம் பாருங்க. நீட் ரகசியம் என்று நீங்களும் உங்கள் மகனும் மாணவர்களை ஏமாற்றிய போதே உங்களுக்கு வெக்கம் மானம் எல்லாம் இல்லை என்பது தெரிந்துவிட்டது. இருப்பினும் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் உங்கள் ஆட்சியில் பெண்கள் வெளியிலேயே வர முடியாத அவல நிலை இருப்பதையும் நாள்தோறும் பதியப்படும் போஸ்கோ வழக்குகளையும் பார்த்து கொஞ்சமாவது வெட்கி தலைகுலியுங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களேன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு. இப்ப சொல்லுங்க, இப்படி ஒரு பதிலடியை கொடுத்ததுக்கு பிறகு நீங்க எல்லாம் உயிரோட நடமாடுறீங்கனாக்க அதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம். உண்மையாகவே உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தாக்க எடப்பாடி பழனிசாமி கேட்ட இந்த கேள்விக்கு நீங்களாம் நாண்டுகிட்டு தொங்கி இருக்கணும். அப்போ சம்பவம் செஞ்சு விட்டுருக்கிறாரு. இன்னைக்கு திமுக மொத்த கூடாரமும் இந்த ஒரே ஒரு பதிவால, இந்த ஒத்த ட்வீட்டால ஆடி போய் இருக்குது. எதுக்குடா நாம வாண்டடா போய் வம்பு இழுத்தோம், சும்மா இருந்திருக்காமே, போய் வாண்டடா வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறாங்கன்னு அது இந்த கதை தான். அப்ப எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்விகள் நியாயமான கேள்விகளா இல்லையா? இன்னொரு குறிப்பு விஷயத்தையும் சொல்லிடுறேன்.